அடுத்ததாக சமூக ஆர்வலர் திரு இப்ராஹிம் அவர்களை பேச அழைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நமது நாட்டின் அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு முன்பு நமது நாட்டிற்கு என்று ஒரு தனி சட்டம் இல்லை. 1935ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே இயற்றப்பட்ட இந்திய சட்டத்தின் அடிப்படையில்தான் இந்தியாவில் ஆட்சி நிர்வாகம் ஆங்கிலேயர்களால் செய்யப்பட்டது. 1940 முதல் 46 காலகட்டங்களில் நம் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை சுதந்திர போராட்ட வீரர்களிடம் வளர்ந்தது. அதன் அடிப்படையில் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 9ஆம் நாள் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. அந்த அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக நம் நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்தார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த கர்ம வீரர் காமராஜர், கரைப்படியாத கரத்திற்கு சொந்தக்காரர் கக்கன், எளிமையின் சிகரம் காயிதே மில்லத் போன்றவர்களின் அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராக இருந்தார்கள். நமது பாராளுமன்ற மைய மண்டபத்திலேயே நம் நாட்டின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நமக்கொண்டு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் வேண்டும், அதன் நோக்கங்கள், அந்த அரசியல் அமைப்பு நம் நாட்டிலுள்ள கடைக்கோடி மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், மக்களுடைய கல்வி, பொருளாதார, சமூகம் மேம்பட வேண்டும் என்று நினைத்தார்கள். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 9ஆம் நாள் கான்ஸ்டிடியூட்டிங் டாப்பிங் கமிட்டி அரசியல் வரைவு குழு உருவாக்கப்பட்டது. அதன் தலைவராக பாரிஸ்டர் மாமேதை நம் நாட்டின் முதல் சட்ட அமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த கான்ஸ்டிடியூஷனல் டாப்பிங் கமிட்டி தலைவராகவும் 7 உறுப்பினர்களை கொண்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பல்வேறு தகவல்களை சேகரிப்பதற்காக 15 பெரிய குழுக்கள், 8 அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. அரசியல் சட்ட வரைவு குழு பல்வேறு நாடுகளுடைய பல்வேறு மொழிகளில் பின்பற்றப்படுகின்ற அரசியல் அமைப்பை ஆய்வு செய்து அலசி ஆராய்ந்து இந்த அரசியல் அமைப்பு நமது இந்திய தேசத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கன்னட அரசியல் அமைப்பு பின்பற்றுகின்ற பெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அரசியல் அமைப்பு பின்பற்றுகின்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா அரசியல் அமைப்பு பின்பற்றுகின்ற ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள், சவுத் ஆப்பிரிக்கா பின்பற்றப்படுகின்ற கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அரசியல் சட்ட திருத்த முறை, அயர்லாந்து அரசியல் அமைப்பு பின்பற்றுகின்ற ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் மாநிலங்கள் நியமன முறை, இதையெல்லாம் பின்பற்றி நமது இந்திய அரசியல் அமைப்பை அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் அரசியல் நிர்ணய சபையிடம் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது நவம்பர் 26, 1949ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது. ஏன் அந்த நாளை நாம் குடியரசு தின விழாவாக போற்றவில்லை என்றால், 1939ஆம் ஆண்டு நாக்பூரிலே நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஒவ்வொரு ஜனவரி 26ஆம் நாளும் நம் நாடு சுதந்திரம் அடையும் வரை பூரண சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டும் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.
அந்த நன்னாளை நாம் நழுவவிடக்கூடாது என்று எண்ணி அந்த ஒரு பொன்னான 1950ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 26ஆம் நாள் நம் நாடு குடியரசு தின நாளாக அறிவிக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பில் முகப்புரையிலே பீப்புள் ஆஃப் த இந்தியா சாலமன்லி ரிசால்ட் டு இந்தியா sovereign democratic republic and service to all its citizens, justice, liberty, equality, prosperity. Justice, சட்டம், சமூகம், பொருளாதாரம், அரசியல், இதில் எல்லாருக்கும் சம உரிமை, சம அந்தஸ்து. லிபர்ட்டி, அவங்களுடைய எண்ணங்களை, அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு உரிமை. ஈக்குவாலிட்டி, நம்மளுக்கு வேலை வாழ்க்கிற சமநிலை, பணிநிலை. ஃப்ரெட்டர்னிட்டி, எந்த அரசியல் அமைப்பும் இல்லாத உடன் பிறப்பு உரிமை. நாம் இங்கு இருக்கக்கூடிய உடன் பிறப்புமாக இருக்கணும் மீது உடன் பிறப்பு உரிமை, அதாவது தனிநபர் கண்ணியம், ஒற்றுமை, ஒருமைப்பாடு நிலைநிறுத்தணும் சொல்றாங்க. இந்த அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் அல்லும் பகலும் உழைத்து இந்த அரசியல் அமைப்பை உருவாக்கினார்கள். இந்த அரசியல் அமைப்பின் முகப்புரையை மாற்ற வேண்டும் என்று 1975ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வந்தது. 13 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு அரசியல் அமைப்பின் முகவுரையை புள்ளியோடு திருத்தம் செய்யப்பட்டார் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கினார். அது மட்டுமல்ல, 2024ஆம் ஆண்டு டெல்லியைச் சேர்ந்த ஒரு நபரும் அரசியல் அமைப்பு சட்டத்தில் முகப்புரையை திருத்தம் செய்து உச்சநீதிமன்றத்தை அணுகினார். உச்சநீதிமன்றமும் ஒரு திருத்தமோடு செய்ய முடியாது என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கினார். நம்ம நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஜனநாயகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். மக்களுக்காக, மக்களால், மக்களுடைய அரசுதான் இந்த மக்களாட்சி தத்துவத்தின் மகத்துவம். நம் நாடு ஒரு மதசார்பற்ற நாடு. ஆப்ஷன்ஸ் ஆன் ஸ்டேட் ரிலிஜியன், ஈக்குவலிட்டி ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ், ரைட் டு ரிலிஜியஸ் ஃப்ரீடம் டு ஆல் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். அதாவது ஒவ்வொரு மாநிலங்கள் இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்டு, அவங்கவங்க மத சுதந்திரத்தை எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் பின்பற்றலாம். நம்ம நம்ம நாட்டின் மிகப்பெரிய ஒரு சிறப்பு வேற்றுமையில் ஒற்றுமை, யுனைட்டி இன் டைவர்சிட்டி. நம் நாட்டில் பல மாநிலங்கள், பல உணவு பழக்க வழக்கங்கள், பல கலாச்சாரங்கள், பல மொழிகள், இப்படி நாம் அனைவரும் மொழியால் வேறுபட்டாலும் இந்தியர் என்ற உணர்வில் ஒன்று பெற்றவர்கள். பாரதி சொல்வார்கள், 30 கோடி முகமுடையார் உயிர் மைம்பெற ஒன்றுடையார், அவள் செப்பு மொழி 18 என் சிந்தனை ஒன்றுடையார் என்று நமது நாட்டின் இந்த வேற்றுமை ஒற்றுமையை பற்றி அழகாக சொல்லுவார்கள். அதனால் நமக்கு இந்த அரசியல் அமைப்பு நம்மளுக்கென்று சில அடிப்படை உரிமைகளையும் அடங்கியுள்ளது. சம உரிமை, சட்டத்திற்கு முன் நாம் அனைவரும் சமம். சுதந்திர உரிமை, நாம் பேசுவதற்கு, எழுதுவதற்கு, கருத்து சொல்வதற்கு நமக்கு உரிமை. நமக்கு சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிறப்பால், மொழியால், நிறத்தால் நம்மளை அடிமைப்படாமல் அதை எதிர்த்து இருப்பதற்கு நம்மளுக்கு உரிமை வழங்கியுள்ளது. சமய சார்பு உரிமை, அவரவர் விருப்பத்திற்கேற்ப அவரவர் மதத்தை பின்பற்றப்படுத்த நமக்கு உரிமை வழங்கியுள்ளது. பண்பாடு மற்றும் கல்வி உரிமை, நமது பண்பாட்டை நிலைநிறுத்துவதற்கும் கல்வியை பெறுவதற்கும் நமது அரசியல் அமைப்பு நம்மளுக்கு உரிமை வழங்கியுள்ளது. அது மட்டுமில்ல, அரசியல் அமைப்பை ஒழுங்குபடுத்துவதற்கு நமக்கு உரிமை வழங்கியுள்ளது. அதுபோல இந்திய அரசியல் அமைப்பு நமக்கு பல கடமைகளையும் வழங்கியுள்ளது. அதாவது நமது அரசியல் அமைப்பை போற்றி பாதுகாக்க வேண்டும். நமது தேசிய கொடியை, நமது தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும். நாட்டிற்காக உயிர் தியாகம் பண்ணி சுதந்திர போராட்ட வீரர்களை போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும்.
ஒற்றுமை, ஒருமைப்பாடு அதை கட்டி காக்க வேண்டும். நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும். தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்த கூட்டு செயற்பாட்டின் அடிப்படையில் நாட்டிற்காக, நாட்டின் நலனுக்காக உழைக்க வேண்டும். வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். காடுகள், நதிகள், ஏரிகள் போன்ற இயற்கை வளங்களையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும். கூட்டு செயற்பாட்டின் அடிப்படையிலும் தனிப்பட்ட முறையிலும் நாட்டின் நலனுக்காக நாம் உழைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 6 வயது முதல் 14 வயது உள்ள இளம் சிறார்களுக்கு அவர்களது பெற்றோர்கள், அவர்களது பாதுகாவலர்கள் அவர்களுக்கு கல்வி வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று நமக்கு அடிப்படை கடமைகளையும் நமது அரசியல் அமைப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. அது மட்டுமல்ல, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ், நமக்கென்று சில வழிகாட்டல் நெறிமுறைகளையும் நமக்கு அரசியல் அமைப்பு வழங்கியுள்ளது. அதாவது, நம்முடைய உரிமைகள் அரசாலோ அதிகாரிகளோ மறுக்கப்படும் பொழுது நாம் நீதிமன்றத்தை அணுகி நீதி பேராணையம் செய்து நீதி பெறுவதற்கு நமக்கு வழிகாட்டி நெறிமுதல் நம்மளுக்கு பிரின்சிபல் சொல்லுது. அது மட்டும் இல்லை, மக்களுடைய நலனுக்காக அரசு கொள்கை முடிவெடுத்து வழிவகை செய்கிறதுக்கு நமது அரசியல் அமைப்பு நமக்கு வழிவகை செய்கிறது. இவ்வளவு சிறப்புமிக்க நமது அரசியல் அமைப்பை கடமை உணர்வோடு பொறுப்புணர்வோடு நாம் செயல்பட்டால் நாம் வளர்ச்சி அடைந்த நாடல்ல, வளர்ந்த நாடு, ஒரு மிகச்சிறந்த வல்லரசு. மாணவ கண்மணிகளாகிய நீங்கள் நம் நாட்டை வளர்ந்த நாடாக, வல்லரசு நாடாக கட்டி அமைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய கல்வி சிறப்பானதாக அமைய வேண்டும். அதாவது அரபியிலே சொல்லுவாங்க, இக்ரன்னு சொல்லுவாங்க, ஓதுவீராக. அதாவது நபிகள் நாயகம் சொல்வார்கள், அதாவது அரபு தேசத்திற்கும் சீனாவிற்கும் நீண்ட தூரம், நீங்கள் சீனா சென்றேனும் சீர்கல்வி பெற்றீர்கள் என்று சொல்வார்கள். ஓரிச் என்ரிச் மை லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேலே கல்வி இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்யப்படுது. நீங்கள் உங்களுடைய கல்வியை சிறந்த கல்விமான்களாக நீங்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் இங்கே பலதரப்பட்ட கனவோடு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், பல டாக்டர்கள் இங்கே இருக்கலாம், வழக்கறிஞர்கள் இருக்கலாம், ஆட்சி தலைவர்கள் இருக்கலாம், அரசியல் அமைப்பு பிரதிநிதிகள் இருக்கலாம். நீங்கள் கனவு காணுங்கள். கனவு என்பது தூக்கத்தில் வருவதில்லை. உங்கள் தூக்கத்தை தூங்க விடாமல் களைய செய்வதுதான் உங்களது லட்சிய கனவு. மாணவ கண்மணிகளாகிய நீங்கள் பஞ்சுவாலிட்டியை கீப்பப் பண்ணுங்க. அதாவது டைம் மேனேஜ்மெண்ட், நேரம் தவறாமை தான் முக்கியம். ஒவ்வொருத்தவங்களுடைய சாதித்ததற்கு பின்னால் அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிங்க. ஒழுக்கம் இல்லாட்டி விளைச்சலை தராத நிலம் தான். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும். அது மட்டும் இல்லாமல் புத்தகத்தை வாசிக்கும் திறனை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு பிறகு மக்கள்கிட்ட நூலகத்தை பயன்படுத்தக்கூடிய இது குறைஞ்சிருச்சு. எல்லாரும் செல்ஃபோனில் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யார் ஒருவர் வாசிக்கும் திறனை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்தான் சிறந்த ஆற்றலுடையவர். அபுல் கலாம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம் என்று சொல்வார்கள். தங்களுடைய உள்ள தாழ்வு மனப்பான்மையை போக்கி நீங்கள் உயர்வு மனப்பான்மையை உருவாக்கி கொள்ளுங்கள். சாதாரண ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஆக முடிஞ்சு. கருப்பினத்தில் பிறந்த பராக் ஒபாமாவால் 2 முறை அமெரிக்க ஜனாதிபதியாக ஆக முடிஞ்சு. ராமநாதபுரத்தில் பிறந்து பேப்பர் விநியோகம் செய்த அபுல் கலாமான் அறிவியல் விஞ்ஞானியாக நாட்டின் ஜனாதிபதியாக ஆக முடிஞ்சு. 1970 காலகட்டத்தில் நான் 1000 கோடிய சாதனை படைப்புன்னு சொன்ன புருஷையால் 3 ஆண்டில் அந்த சாதனையை செய்ய முடிஞ்சு. ஏன் உங்களால் முடியாது? நீங்கள் தான் எதிர்கால தூண்கள். இந்த அரசியலமைப்பை கட்டி காக்கக்கூடிய தூண்கள் நீங்கள் தான். நீங்கள் நம் நாட்டின் அரசியல் அமைப்பை கட்டி காக்க வேண்டும், நம் நாட்டை வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும் என்று நீங்கள் அந்த ஒரு குறிக்கோளுடன் கனவுடன் நீங்கள் செயல்பட வேண்டும்.
நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. அனைத்து மொழிகளையும் நேசிப்போம், தாய்மொழி தமிழை சுவாசிப்போம், நமது அரசியல் அமைப்பை பாதுகாப்போம் என கூறி அனைவருக்கும் மீண்டும் குடியரசு தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.